வெற்றி இலை தீபம். அது எப்படிங்க வெற்றி இலைனா, வெற்றில வெத்தலை தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க, வெத்தலை தான். அந்த வெத்தலையை தான் ஆக்சுவலாக வெற்றி இலை தீபம்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று வெற்றி இலை தீபம்னு பேர் இருக்குது. வெற்றி அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது. அந்த இலையை வச்சு தான் இப்போ தீபம் செய்ய போகிறோம், ஏற்ற போகிறோம். அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு அழகான ரவுண்டு தட்டு எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் தட்டு, இல்லைனா காப்பர் தட்டு, அந்த மாதிரி பித்தளை தட்டு எது வந்தாலும் ரவுண்டு தட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 6 வெத்தலை வைக்கணும். 6 வெத்தலை 6 டைரெக்ஷனில் வைக்கணும். சரிங்களா? நார்மலாக 5 டைரெக்ஷன் சொல்லுவோம். 6 பக்கமாக வைக்கணும். இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, காம்பு எல்லாமே ஒன்றா இருக்கணும். அந்த வெத்தலையோட நுனி வெளிப்பக்கமாக இருக்கணும். எங்கள் ஊரில் ஒருமுக அகல் விளக்கு தான் கிடைக்குது. இப்போ எனக்கு அதான் இருக்குது எங்கள் கிட்ட அப்படின்னா, ஒருமுக அகல் விளக்கு எந்த திசையில் அப்படின்னு கேட்டால், ஒன்று கிழக்கு திசையை நோக்கி அந்த தீபம் இருக்கணும். நம்ம ஏற்றி வைக்கிற தீபம் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும். அந்த பக்கமாக ஏற்றிடுங்க. ஏற்றிட்டிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் செட்டிங் ரெடி ஆகிடுச்சா? ஓகே. எடுத்து பத்திரமா எடுத்து முன்னாடி சாமி ரூமில் தாங்க, சாமி ரூமில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களுக்கு என்னைக்கு இது உகந்த நாள் நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஒரு சின்ன டெக்னிக் சொல்லிடுறேங்க. நீங்கள் பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கிழமை. இப்போ நீங்கள் புதன்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் வளர்பிறை புதன்கிழமை பிறந்திருந்தால் வளர்பிறை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேய்பிறை புதன்கிழமை பிறந்திருந்தால் தேய்பிறை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைங்க நான் வந்து அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன், அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னைக்கு நீங்கள் பிறந்த கிழமை வருகிறதோ அந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.